இன்னும் 2 மாசத்துல பாருங்க பிஎம்கே வந்து பிஜேபி விட்டு வெளியே வந்துருவாங்க. கூட்டணியே இருக்காது. 100% அதிமுகவுடைய எடுத்த முடிவு ரொம்ப கரெக்டான முடிவு. பிஜேபி விட்டு வெளியே வந்தது. இந்த எலெக்ஷன்ல அவங்களுக்கு எடப்பாடி அவர்களுக்கு தோப்புன்னு தெரியும் அவருக்கு. இருந்தாலும் அவருடைய குறிக்கோள் 2026 பிஜேபி விட்டு விலகிறதா குறிக்கோளா இருந்துச்சு. சோ அதை அவங்க நிறைவேற்றிட்டாங்க. இப்போ ஓபன் ஆயிருச்சு. தமிழ்நாட்டுடைய களம் டோட்டலா ஓபன் ஆயிருச்சு. அப்போ அவங்க வந்து கூட்டணி கட்சிகளை நிறைய கூட்டணி கட்சிகளை எதிர்பார்க்கலாம். இனிமேட்டு புதிய கூட்டணி அமைக்கிறதுக்கான ஓபன் ஃபங்க்ஷன்ஸ் கிடைச்சிருச்சு. சோ களம் வந்து இனிமேட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான களமா இருக்கும். அப்பயே பல இடங்கள்ல வந்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க அதிமுக. 2014 திமுகவுடைய பர்சன்டேஜ் என்ன இருக்குன்னு நினைச்சீங்க நீங்க? அவுட் ஆஃப் 40 தோத்துட்டாங்க. எப்படி திருப்பி கம்பேக் ஆனாங்க? இந்த 2 திராவிட கட்சிகளுக்கும் அவுட் ஆஃப் 40 தோத்து 234 தொகுதியில் 232 தோத்து 20% 33% ஒரு பெரிய விஷயமே கிடையாது. they will come back. இங்க 2019 அதிமுக சரி இதே அதிமுக பிஜேபியோட கூட்டணி இருந்தாங்க. 2019 பிஎம்கே கூட இருந்தாங்க. பெரிய அலைன்ஸ் தான். 19% ஓட் பேங்க் வாங்கினாங்க. அப்பயும் பிஜேபி கூட தான் இருந்துச்சு. அப்ப இன்னும் செகண்ட் டேர்ம்ல பெரிய எலெக்ஷன் அது. இந்த அதிருப்தி கிடையாது. மோடி மேல இந்த மோடி அவர்கள் மேல இப்ப இருக்கிற அதிருப்தி அப்ப 2019 பெருசா கிடையாது இந்தியா ஃபுல்லா. ஆனா தமிழகத்துல எப்படி உருவாகுனது? இத வந்து அதிமுக ரொம்ப லேட்டா புரிஞ்சுக்கிட்டாங்க. பிஜேபியோட கூட்டணி வைக்க எந்த கட்சியும் தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக மாற முடியாது. 2014 மேடம் அவர்கள் இந்த ட்ரெண்டை செட் பண்ணிட்டாங்க. இது செட் பண்ணது மேடம் ஜெயலலிதா. நான் தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் பிஜேபி நுழைய முடியாதுன்னு அன்னைக்கு கொடுத்த ஒரு ட்ரெண்ட் 2019 ஸ்ட்ராங்கா திருப்பியும் திமுகவுடைய அலைன்ஸ் எடுத்து நிற்கும் போது ட்ரெண்ட் கரெக்டா கண்டினியூ ஆச்சு. திருப்பியும் இன்னைக்கு அதே திமுக அந்த ட்ரெண்டை செட் பண்ணும்போது மக்கள் அந்த இந்துத்துவாக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க ராமர் கோயில கட்டுறீங்க, திடீர்னு பூஜை பண்றீங்க, இதை வெறுத்து போய் அவங்க ஓட்டு போட்டுட்டாங்க. திராவிட அரசியலை பேசி மேடம் ஜெயலலிதா கூட இருந்து மேடம் ஜெயலலிதா அவர்களால் ஒதுக்கப்பட்ட ஒரு கட்சி கூட இன்னைக்கு எம்பி தேர்தல் நிக்கிறாருன்னா அவருடைய ஃபெயிலியர் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. அவரோட அரசியல் எதிர்காலம் முடிஞ்சிருச்சு. அப்படி இருக்கும் பொழுது எப்படி வந்து எதிர்காலத்துல பிஜேபி வந்து ஆட்சி அமைக்கும்? பிஜேபி கூட கூட்டணி பிஜேபியோட இன்னும் 2 மாசத்துல ஒருத்தர் கூட கூட்டணி இருக்க மாட்டாங்க. நேத்து கட்சி ஆரம்பிச்சா கூட சேர மாட்டாங்க. அந்த சித்தாந்தம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரிஞ்சா மீண்டும் ஏன் அதிமுக தலைவர்களை வந்துட்டு, அதாவது குறிப்பா ஜெயலலிதா அவர்களை வந்துட்டு இந்துத்துவா தலைவர் அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிறாங்க? அது அவங்களுக்கு நெகட்டிவா போகும்னு தெரிஞ்சா அந்த பிரச்சாரத்தை அவங்க முன்வைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு யோசனை நம்மளுக்கு வருது. இல்ல, அவருடைய அடிப்படை கொள்கை வந்து ஒரு இந்துத்துவா பேஸ் பண்ணியிருக்க பார்ட்டியில தான் இருக்குது. அது வந்து அவர் தப்பு கிடையாது. ஒரு நேரத்துல அவர் வந்து ஒரு பேட்டில சொல்லியிருப்பாரு, நான் வந்து சமூக நீதிக்காக எனக்கு சமூக நீதி பிடிக்கும், நான் சமூக நீதி தான் 4 படிச்சேன்னு சொன்னாரு. திடீர்னு அங்கிருந்து ஒரு கால் வந்துருக்குன்னு நினைக்கிறேன், நீ யாரை கேட்ட சமூக நீதி சப்போர்ட் பண்ணுன்னு சொன்னு டக்குன்னு அடுத்த நாள் ஸ்டாண்டை மாத்துறாரு. சோ அவரால் நினைச்சாலுமே அந்த கொள்கையிலிருந்து அவர் வெளியே வர முடியாது. ஏன்னா அந்த கட்சியோடைய சித்தாந்தம் வந்து அந்த கட்சிக்கு அவர் தலைவரா இருக்கிறார். அவர் இதுவே வந்து திமுக பக்கமோ இல்ல வேற எங்க கட்சியில இருந்திருந்தா அவர் வேற மாதிரி பேசியிருப்பாரு. அந்த கட்சியோட தலைவர், அந்த கட்சியோட கொள்கை என்ன? அந்த கட்சியோட கொள்கை இந்து, இந்தியா, அவ்வளவுதான். இதை வச்சுதான் அவங்க வந்து ஆளுங்கட்சியா இருக்காங்க. அது வந்து தவறுங்கிறதா நம்மளோட போராட்டம்.